Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா CSS லெவல்ல பேக்ரவுண்ட் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் லைவா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். வாங்க லைவா கோடிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் சும்மா ஒரு பேசிக் HTML வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ HTML வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா CSS ல உள்ள பேக்ரவுண்ட் அப்படிங்கற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு HTML வந்து வேணும் இல்லையா? பேராகிராஃப் எலமெண்ட் வந்து நான் ஒன்று கொடுத்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட பிறகு ஸோ ஃபஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துருச்சு CSS பேக்ரவுண்ட் அப்படின்றது. ஸோ CSS பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிற எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க விஷயமாக தான் இந்த விஷயம் வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஸோ ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணி பேராகிராஃப் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அதற்கான பேக்ரவுண்டில் என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றத கொடுத்து எனக்கு ப்ளூ கலர் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு ப்ளூ கலரில் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து லைவாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.